விஜய் அவர்கள் வருகையால பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக, அதிமுக, விசிக தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. நான் பார்த்த வரையில என்னோட அனுபவம். நான் நேரடியா தேர்தலில் நான் கும்மிடிப்பூண்டியில போட்டிக்கிட்டேன். நான் என்ன நடக்குதுன்னு நேரடியா பார்க்கிறேன். விஜய் அவர்களுடைய முகம், ஆதவ் அர்ஜுனாவின் பணம், ஜான் ஆரோக்கியசாமி அவர்களின் செயல் திட்டம், ப்ரோபகண்டா பிளான், இது மூணுத்தோட வேலைப்பாடை தவிர அதுக்குள்ள அரசியல் என்று ஒன்று இல்லவே இல்லை. ஒற்றை வார்த்தையில திமுக எனக்கு எதிரி என்று சொல்வது எப்படி சரியான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும்? அப்படி இருந்தா அது சரியானதா? ஒற்றை வார்த்தையில எப்படி ஒரு ஒரு சிக்கலுக்கு சொல்ல முடியும்? எப்படி அதை பத்தி அவர் ஒரு திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்க முடியும்? ஜனநாயகத்துக்கு எதிரான கூறாதான் நான் பார்க்கிறேன். அப்படிதான் அதை வடிவமைச்சு விரும்புவாங்க. ஆனா அது ஒரு அரசியல் கோட்பாடு தந்திரம் நினைக்கிறாங்க. ஜனநாயகத்துக்கு எதிரானது, அது முறையற்றது, ஜனநாயக விழுமியங்களை மதிக்காதது அல்லது மீறுவது. திமுக கண்ணில் நாங்கள் விரல விட்டு நோண்டி ஆட்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் தாவேக்கெல்லாம் ஒரு கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு கட்டமைப்பும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. மக்கள் ஒருவேளை இந்த முறை போட்டாங்கன்னா ஒரு வாக்கு வங்கி அவருக்கு உருவாகுதுன்னா இதுதான் உச்சகட்டமா இருக்கும். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் ஒரு நாட்கள் தான் உள்ளது எலெக்ஷனுக்கு. எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயோட வருகையை உங்களுக்கு பாதிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா நாம் தமிழர் கட்சிக்கு? எப்படி பாக்குறீங்க அத? விஜய் ஒரு வருகை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜய் வருகை மட்டும் இல்ல, ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்த பொழுது ஒரு பாதிப்பு இருந்தது. ரஜினிகாந்த் வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஒரு பாதிப்பு இருந்தது. பாக்யராஜ், டி ராஜேந்தர்லாம் வந்தப்போ கூட ஒரு பாதிப்பு இருந்தது. கமலஹாசன் போன முறை வந்திருந்தாரு, அப்பொழுதும் ஒரு பாதிப்பு இருந்து. பாதிப்புன்னு சொல்றதை விட ஒரு தாக்கம் இருக்கா, ஒரு அரசியல் நுழைவுனால ஒரு தாக்கம் இருக்கான்னா நிச்சயமா இருக்கதான் செய்யும். ஒரு சலசலப்பு இருக்கதான் செய்யும். அந்த வகையில விஜய் தனக்கான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவருக்கான வாக்கு வங்கியை அவர் பெறுவார் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது நாம் தமிழரை பாதிக்கும் அப்படின்றத மட்டும் நான் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏன் நாம் தமிழர் பாதிக்கப்படணும்? நான் எனக்கு தெரிந்தவரை இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது, விஜய் அவர்கள் வருகையால பாதிக்கப்பட்டிருக்கிறது திமுக, அதிமுக, விசிக தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. நான் பார்த்த வரையில என்னோட அனுபவம். நான் நேரடியா தேர்தலில் நான் கும்மிடிப்பூண்டியில போட்டிக்கிட்டேன். நான் என்ன நடக்குதுன்னு நேரடியா பார்க்கிறேன். யார் தாவேக்கவினர் யாருக்கு வாக்களிச்சாங்கன்றது, யாருக்கு வாக்களித்தவர்கள் தாவேக்கவினருக்கு இந்த முறை வாக்களிச்சாங்கன்றதையும் நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு நல்லா தெளிவா தெரியுது, விவிடா தெரியுது. அதனால பாதிக்கப்பட்ட ஓட்டுகள் திமுக, அதிமுக, விசிக தான் தவிர நாம் தமிழர் கட்சியோ பாமக கூட இதுல பாதிக்கப்படல. நான் நேரடியாக களத்துல பார்த்தேன். ஏன் அப்படி அடிப்படையில் இருக்க முடியாதுன்னா, ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் எதற்காக வாக்களித்தார்கள் அப்படின்னா, ஒரு கோட்பாட்டுக்காக வாக்களித்தார்கள், சித்தாந்தத்திற்காக வாக்களித்தார்கள். ஒரு கோட்பாட்டுக்கும் ஒரு சித்தாந்தத்திற்கும் வாக்களித்தவர்கள் அதுல இருந்து மாறி போக இன்னொரு கோட்பாடோ இன்னொரு சித்தாந்தமோ வலுத்த கோட்பாடா தேவை இருக்கிறது. அப்படி விஜய் அவர்கள் ஏதோ ஒரு சித்தாந்தத்தையோ கோட்பாடையோ முன்வைத்திருப்பாரு. ஆனால் அப்ப இல்லைங்க, இதே மாதிரி கோட்பாடு, இதை விட வலுத்த கோட்பாடு இருக்கு, அதனால அந்த கோட்பாடுக்கு தாவிட்டாங்க, மாறிட்டாங்க, இந்த கோட்பாடை விட இந்த சித்தாந்தத்தை விட சிறந்த சித்தாந்தம் கொண்டிருக்கிறதுனால அதுக்கு மாறிட்டாங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி இல்லை. அதே மாதிரி மாற்று என்று வந்த பொழுது திரை நடிகர் மாற்று என்று கருதக்கூடிய சிலர் அவருக்கு வாக்களிச்சிருப்பாங்க. சிலர் ஏன் அந்த வரிசையில் நம்ம பலர்னு கூட சொல்லலாம், தவறு இல்லை. ஆனா சித்தாந்தத்தில் அடிப்படையாக மாற்று என்று நாம் தமிழருக்கு வாக்களித்தவர்கள் இதை விட சிறந்த சித்தாந்தம் இல்லை, கோட்பாட்டு அளவில் இல்லை, செயல்பாட்டு அளவுல விஜய் அவர்கள் சிறந்தவர் என்று சொல்லி வாக்களிக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர் பரப்புரைக்கு வந்த நாட்களை விட அவர் லீவ் எடுத்த நாட்கள், விடுப்பெடுத்த நாட்கள் அதிகம். களத்துல அவர் வேலை செய்யல. மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் அவர் நின்று செய்யலைன்றதை நம்ம பரவலா பார்த்தோம். 10 சிக்கல் இருக்கு, மக்கள் நல்ல சிக்கல்னா அதுல 1லயோ 2லயோ அவர் கலந்துருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். அதுவும் ஒரு சம்பிரதாயமா, ஒரு ஆழங்கால் பட்டதா இல்லாம ஒரு மேலெழுந்த வாரியா அந்த பிரச்சனை பத்தி, ஒரு சிக்கல் பத்தி பேசுறதா தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இவையெல்லாம் மக்களிடம் வரவேற்பை பெறாது. அதனால அதன் அடிப்படையில அவருக்கு ஓட்டு வருவதற்கு நாம் தமிழரோட ஒப்பிட்டு பார்த்து இவங்களும் வேலை செய்யறாங்க, அவங்களும் வேலை செய்யறாங்க, இவங்களும் களப்பணியாற்றுறாங்க, அவங்களும் களப்பணியாற்றுறாங்க,
இவர்களுக்கும் கோட்பாடு இருக்கு, அவங்களுக்கும் கோட்பாடு இருக்கு. இதுல எது சிறந்ததுன்னு தேர்ந்தெடுக்க போட்டிய தேர்வுக்கே எங்க வேலை இல்லாத போயிடுச்சு. என்றால் விஜய் அவர்கள் சித்தாந்தத்தையும் கொண்டிருக்கல, வேலை திட்டத்தையும் கொண்டிருக்கல, செயல்பாட்டையும் கொண்டிருக்கல. மாறா சம்பிரதாயமா அறிக்கை அரசியலும், ட்விட்டர் அரசியலும், இன்னும் சில நேரங்கள்ல வந்து 1-2 நேரங்கள்ல ஒரு ரோட் ஷோ பேச்சு கூட இல்ல அங்க. சித்தாந்தத்தின் கருத்தின் அடிப்படையிலான அரசியல் சாடல்கள் கூட இல்ல. திமுகவே பாஜக கூட அவர் கடுமையா தாக்கி கூட பேசுற. அப்ப அதன் அடிப்படையில யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு போடும்போது இல்லையே சார், அவர் போற எல்லா பிரச்சாரத்திலயும் திமுகவ தான கடுமையா தாக்கி பேசுறாரு. திமுகன்னு சொல்றாரு. அதிமுகவையும் திமுக எனக்கு நாம் எதிரி, திமுகவுக்கு எதிரின்னு சொல்றாரு தவிர, எப்படி திமுக செய்த ஊழல் என்ன பேசினார் அவரு நீங்க சொல்லுங்க. அவங்க கக்கூஸ் கழுவுறதுல ஆரம்பிச்சு டிரான்ஸ்பார்மர் வரைக்கும் ஊழல் இருக்கு, நிலக்கரியில இருந்து ஊழல் இருக்கு. இதுல எதை அவர் பேசினார் நீங்க சொல்லுங்க. ஒற்றை வார்த்தையில திமுக எனக்கு எதிரி என்று சொல்வது எப்படி சரியான ஒரு அணுகுமுறையா இருக்க முடியும்? அப்படி இருந்தா அது சரியானதா? ஒற்றை வார்த்தையில எப்படி வந்து ஒரு ஒரு சிக்கலுக்கு சொல்ல முடியும்? எப்படி அதை பத்தி அவர் அவரு ஒரு திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்க முடியும்? அவர் என்ன பண்றாருன்னா, அதன் மூலமா அரசியல்ல அவர் தன்னை ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு நபரா கட்டமைச்சுக்க விரும்புறாரு, பொசிஷன் பண்ண விரும்புறாரு, தன்னை லெவல் பண்ண விரும்புறாரே தவிர, உண்மையிலேயே அவர் திமுகவை எதிர்க்கிற திட்டமே இல்ல அவர்கிட்ட. பாஜக இன்னும் சொல்லவே தேவையில்ல. இவங்களும் சரியில்லை, அவங்களும் சரியில்லை. இவங்க இதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்கன்றாரே தவிர, நேரடியா இதை பண்ணாங்கன்னு கூட திமுக இதை செய்தது, இது தவறானது, இந்த அரசியல் திட்டம் தவறானது, இந்த அரசியல் செயல்பாடு தவறானது, பாஜக இதை செய்து தவறானது, தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக இந்த தவறை செய்திருக்கிறது, இல்ல யூனிவர்சிட்டி மேட்டர்ல வந்து திமுக இதை செய்யல, ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கல, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையில அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யல, கொடுக்க வேண்டியது கொடுக்கல, இப்படிலாம் ஒரு நிலைப்பாடு எடுக்கவே இல்லையே. சும்மா ஒருத்தரை நான் சொல்றேன், எனக்கு போற எல்லா பிரச்சாரமும் பாத்தீங்க அப்படின்னா அவரு நீங்க சொல்ற மாதிரி இல்லைனாலும் அவரு திமுகவை எதிர்த்து மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. அதிமுகவையுமே பாத்தீங்க அப்படின்னா கடைசி பிரச்சாரம் திமுகவை எதிர்ப்பதாக சொல்லி பேசுகிறாரே தவிர திமுகவை எதிர்த்து பேசல. appear to be doneன்றதுக்கும் டன்ன்றதுக்கும் வித்தியாசம். செய்ததுக்கும் செய்தது போல ஆனா அது திமுகவை பற்றி பேசின அளவுக்கு கூட அதிமுகவை பேசல இல்லையா? ஏன் நாம் தமிழர் பற்றி அவர் எந்த ஒரு பிரச்சாரத்திலுமே தொடக்கூட இல்ல இல்லையா? இல்ல அவர் என்ன சொல்றாரு, பெரிய அரசியல் சாணக்கியம் தந்திரம், நீங்க வந்து யாரை உங்களை எதிரியா ஒப்பீடு எடுத்துக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் உங்களோட மரியாதை கூடுதுன்றது நம்ம அது பொது வெளியில பார்த்தோம். எடப்பாடியார் கூட வந்து ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசாம அவருடைய மகனை பத்தி பேசுறது, உதயநிதி பத்தி பேசுறது தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து குறைவா அவர் எடுத்துட்டாருன்றது கூட நம்ம அரசியல் விமர்சனங்களை பார்த்தோம். அப்படி ஒரு கட்டமைப்பு அப்படி திட்டமிடலை தான் நான் பாக்குறேனே தவிர அவர் யாரையும் சாட விரும்பல. சாட விரும்பி இருந்தா அவர் அதிமுகவையும் பாஜகவையும் திமுகவும் சேர்த்து சாடி இருக்கணும். நாம் தமிழர் கட்சி தவிர மற்ற எல்லா கட்சியும் அவர் சாடி இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஆட்சி கட்டில பொறுப்புல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்த கட்சிகள். அப்படி போகாதுல இருந்து நம்ம தெரிஞ்சுங்க. அவர் சம்பிரதாயமா பேசினார். அவர் என்ன பேசினாரு, நண்பா நண்பீஸ்ன்னு பேசினாரு அவங்களோட ரசிகர்களுக்கு. கொஞ்சம் பஞ்ச் டைலாக் பேசினாரு, குழந்தைங்களை ஓட்டு போடுறது வீட்டை தொந்தரவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார். அதை தவிர அவர் வேற ஒன்றும் கேட்கல. அரசியலா அவர் சொல்லிக் கொடுத்ததும் எதுவும் இல்லை, அவர் பேசியதும் எதுவும் இல்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். இது வந்து 3 பேரோட செயல் திட்டம், விஜய் அவர்களுடைய முகம், ஆதவர்ஜுனாவின் பணம், ஜான் ஆரோக்கியசாமி அவர்களின் செயல் திட்டம், ப்ரோபகண்டா பிளான், இது 3தோட வேலைப்பாடை தவிர அதுக்குள்ள அரசியல் என்று ஒன்று இல்லவே இல்லை. தன்னுடைய திரைக்கவர்ச்சியை எப்படியாவது வந்து மக்களை ஏமாற்றி பொறுப்பை அடைந்திட முடியும் அல்லது வந்து தன்னோட ஆட்சியை பிடிச்ச முடியும் நினைக்கிற நரித்தந்திரம் இருந்ததை தவிர மக்களுக்கு உழைத்துட்டு அதன் மூலம் பெறக்கூடிய நற்பெயரை கொண்டு நம்ம ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கவே இல்லை. அது அடிப்படையில அந்த அரசியலே தவறானதை தான் நான் பார்க்கிறேன். ஓகே. இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சி பற்றி அவரு நான் சொன்ன மாரி அதிமுக கடைசி பிரச்சாரத்துல கூட அவர் பேசினாரு. நாம் தமிழர் கட்சி பற்றியோ, இல்ல சீமான் அவர்களை பற்றியோ இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சாரத்திலயும் அவர் பேசவே இல்ல. சோ அவரு ஒரு போட்டியாவே பார்க்கலையா நாம் தமிழர் கட்சிய? போட்டியா திமுக விரும்புறாரு. அவரு கட்டமைச்சுக்க அது என்ன, இது வந்து எப்படி சொல்றது, இது ஒரு பொலிட்டிக்கல் அரோகன்ஸ் நான் பார்க்கிறேன். நீங்க ஜனநாயகத்துல ஒரு நபரோட குரலை கூட கேட்பதுதான் ஜனநாயகமே தவிர மெஜாரிட்டி படி எப்பயும் போறது வந்து ஜனநாயகம் கிடையாது. மெஜாரிட்டி படி முடிவு பண்றது ஒரு வழிமுறை அதுல. ஆனா தனித்த குரலை கூட கேட்கணும்ன்றது தான் நியாயமானது. எந்த ஒரு கட்சியும் ஒரு போட்டியிட்டாலும் அந்த கட்சிக்கு உரிய மரியாதையும் என்ன மக்களை பிரதிநிதித்துவப்படுறாங்க, மக்களோட சேவைக்காக அவங்க வர்றாங்கன்னும் போது நீங்க அவங்களோட குரலை வந்து நியாயமா மதிச்சு பேசுறீங்க. இது எல்லா கட்சிகளும் செய்யுது. இது வந்து திமுக செய்து சின்ன கட்சி என்று நினைக்கிற கட்சிகளை பற்றி பேசாமல் போடுது. அதுல ஒன்றும் சரியான அணுகுமுறைன்னு அதை சொல்ல முடியாது. அது என்ன பொறுத்த வரைக்கும்
அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான கூறா தான் நான் பார்க்கிறேன். அப்ப அப்படிதான் அதை வடிவமைச்சு விரும்புவாங்க. ஆனா அது ஒரு அரசியல் கோட்பாடு தந்திரம் நினைக்கிறாங்க தவிர, நான் ஜனநாயகத்துக்கு எதிரானது, அது முறையற்றது, ஜனநாயக விழுமியங்களை மதிக்காதது அல்லது மீறுவதா தான் நான் பார்க்கிறேன். அதன் மூலமா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாங்க உங்களை பொருட்படுத்தலன்னு சொல்ல நினைக்கிறாரு. பார்ப்போம். பொருட்படுத்த திமுக கண்ல நாங்க விரல விட்டு நோண்டி ஆட்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் தாவேக்கெல்லாம் ஒரு கட்சியா கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு கட்டமைப்பும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. மக்கள் ஒருவேளை இந்த முறை போட்டாங்கன்னா, ஒரு வாக்கு வங்கி அவருக்கு உருவாகுதுன்னா, இதுதான் உச்சகட்டமா இருக்கும். நாம் தமிழர் வாங்கினது போல 1 4 ஆகி 4 7 ஆகி 7 8 ஆகுதுல உச்சத்தை தொடுது. இப்ப இந்த முறை இன்னும் கூடுன்றது கணிப்பு. இது போல விஜய் அவர்கள் தொடுமானா தொடாது. இன்னைக்கு என்ன பெற போறாரோ அதுதான் உச்சம். அது 8ஓ 10ஓ 12ஓ 15ஓ எது பெற்றாலுமே இதுதான் உச்சம். இதற்கு பிறகு விஜய்க்கு வந்து இறங்கு முகம் தான். அப்ப அப்படி இருக்கும்போது அரசியல் அவர் தொடர்ச்சியா பணியாற்றுறதுக்கோ அவர் வந்து வேலை செய்யறதுக்கோ வாய்ப்பு இல்லை. என்னோட கணிப்பு, அவர் ஏதோ ஒரு கட்சியில இப்போ ஒரு கொஞ்சம் வாக்கு வங்கி வருதுன்னா அதை வச்சு ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்து ஏதாவது துணை முதலமைச்சர் பதவி போல எதனா பதவிகள் கேட்கவோ இல்லை ஒரு மினிஸ்ட்ரி கேட்கவோ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இப்ப கமல் போனார் பாருங்க ஒரே ஒரு எம்பி சீட்டுக்கு, அந்த மாதிரி போகணும். அவரு போனா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏதோ ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு அவர் இருக்கலாம். ஆனா அதை தொடர்ச்சியா அவர் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து இன்னொரு கட்சியோட இணைந்தாலோ இல்லது யாருக்கோ ஒரு ஆதரவு கொடுத்தாலோ ஒரு வேற ஒரு பொறுப்பு வாங்கினாலோ அவருக்கான மரியாதையும் அவருக்கான அரசியல் வெளியில அவருக்கான பங்களிப்பும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. மாற அவர் தொடர் அரசியல் பண்ணணும்னா ஒரு கோட்பாட்டை சித்தாந்தத்தை முன்வைக்கணும். அப்படி சித்தாந்தத்தை முன்வைக்கணும்னா அவர் வேலை செய்யணும். நீங்க நம்புங்க, அவர் வேலை செய்வாருன்ட்டு பனையூர்ல இருந்து வெளியே வந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு வருவாரு, ரோட்ல நிற்பாரு, துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம்னா வந்து நிற்பாரு, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம்னா நிற்பாரு, ஆசிரியர் போராட்டம்னா வந்து கலந்துப்பாரு. நீங்க நம்புங்க, நாங்களும் நம்புறோம். எங்களுக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு இல்லை. அப்ப மெல்ல நித்தியும் சினிமாவும் அவருக்கு அவருக்கு ஒரு நாளைக்கு அடுத்த கட்டம் ஒரு சினிமா நடிச்சா கூட திமுகவோ பாஜகவோ தொடர்ச்சி அந்த படம் வெளியே வருதுல ஒரு நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அப்ப சினிமாவில அவருக்கு சிக்கல் இருக்கு. அவரு 2 கட்டாவா திருசங்க சொர்க்கத்துல நிற்பாருன்னு தான் நான் கருதுறேன். அதனால அவருடைய தாக்கம் எதுவா இருந்தாலும் அது இந்த 2026ஓட முடிவுக்கு வருகிறது. இனி அவருக்கு இறங்க முகம் தான் நான் பார்க்கிறேன் அரசியல். ஓகே சார். இப்ப இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயோட வருகை என்னதான் அவங்களுக்கு அதிமுக, திமுக இவங்களுக்கெல்லாம் உடையும்னு சொன்னாலும், இப்போ சீமான் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்ற அந்த டைம்ல நெறைய இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையுமாவும், நெறைய இளைஞர்கள் பேசுறதை கூட நம்ம சமூக ஊடகத்துல பார்க்க முடிஞ்சது. இப்போ விஜயோட வருகையும் பார்த்தீங்க அப்படின்னா, அல்டிமேட்டா போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா ஆதிக்கம் அதிகமாவே இருக்கு. அப்படிங்கிறப்போ சீமானுக்கு அப்போ இருந்த மாரி இப்போ அதோட பல மடங்கு விஜய்க்கு இருக்கு. அப்படிங்கிறப்போ சீமானுக்கு ஒரு சிலர் இளைஞர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, சீமானுக்கு போட வேண்டியவர்கள் விஜய்க்கு இப்ப போட போறாங்க அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுதே சார். அப்போ சீமானுக்கு வாக்கு உடையும் அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. அண்ணனுக்கு போட்ட வாக்கு இப்ப எங்களுக்கு போட்ட வாக்கு உடையறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய் அவர்களுக்கு திரைப்பட கவர்ச்சி அடிப்படையில போட்டிருப்பாங்க நிச்சயமா. அது ஒருவேளை கூட வரலாமான்னா கூட வரலாம். நம்ம அதை ஒன்றும் கணிக்க முடியாது. ஆனா நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இப்படிதான் போயிருக்கணும். அப்படி ஒன்றும் அறிவியல் பூர்வமான தரவோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய வந்து லேப் டெஸ்டோ கிடையாது. உங்க ரத்தத்தை கொண்டு போய் இது குரூப்பிங் பண்ற மாதிரி இது பி குரூப் இது ஏ குரூப் அது நெகட்டிவ் இது பாசிட்டிவ்னு சொல்றது போலயோ இல்லை இது ஆர்எஸ் ஃபேக்டர் இருக்குதுன்னு சொல்ல போலயோ இதுல இவ்வளவு சுகர் இருக்குது இவ்வளவு வந்து அயன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது போலயோ எல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு டெஸ்ட் மெத்தடே இல்லை. அப்படி ஒரு பரிசோதனை முறையே ஒண்ணு இல்லை. நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கு. நம்ம கருதிக்கிறோம். இப்ப நாங்கள் நினைக்கிறது கூட ஒரு கருத்தாக்கமாக கூட கருதி கொள்வதாக கூட இருக்கலாம். அந்த கருதுகோள்கள் உண்மையா இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நான் இன்னும் 2 நாள்ல வந்துட போகுது. 4ஆம் தேதி வந்தா 8க்கு மேல எங்களுக்கு வாக்கு வந்ததுன்னா அப்ப எங்க வாக்கு எங்கேயும் போல கூடுதலா உள்ள வாக்கு வந்திருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். 8க்கு கீழே போயிருக்குது அப்படின்னா எங்க குறைஞ்சிருக்குது எந்த வாக்கு போயிருக்குன்னா அப்ப நீங்க சொல்ற கோட்பாடு கூட நாம சிந்திக்கலாம். அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர மற்றபடி எல்லாரும் அது தேவைக்காகவும் அல்ல அவங்களோட விருப்பத்துக்காக இல்லை நாம் தமிழர் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டா அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்ற காரணத்துக்காகவோ இல்ல குறையட்டுமே அப்படின்னு சில தாவேக்கணவர் விரும்புறாங்கல்ல. கொடிகளை கூட போட்டு மிதிச்சாங்க, புலிக்கொடியை போட்டு கீழே மிதிச்ச அந்த மாதிரி தற்கொலை கூட்டத்தை முட்டாள் கூட்டத்தை கூட நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கும்ல, சில உள்ளுணர்வுகள் தேவைகள் இருக்கும்ல, அதற்காக அப்படி பேசிக்கொள்ளலாம். என்ன அறிவியல் பூர்வமா இருக்கு சொல்லுங்க. எக்ஸிட் போல் கூட அது சரியா காட்டல, எதுவும் சரியில்லைன்னு எக்ஸிட் போல்ல கூட கிட்டத்தட்ட தாவேக்காக்கு 45 கிட்ட வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 6 கிட்ட வருது இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா விஜய்க்கு வந்து தாவேக்காவுக்கு 90ல இருந்து 120 சீட்டு வரும்னு ஒரு
ஊடகம் சொல்லுது. ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருக்கு. ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லுது. இன்னொரு ஊடகம் என்ன சொல்லுது, அதிமுக தான் வரும், திமுக வந்து வராது அப்படின்னு சொல்லுது. இன்னும் 2 ஊடகங்கள் 3 ஊடகங்கள் திமுக வரும்னு சொல்லுது. இதுல எது சரியானது? எப்படி உண்மைன்னா ஒண்ணு தானே உண்மையா இருக்க முடியும். இல்ல ஒரு திசையை நோக்கி கண்டுபிடிக்கணும்னா திசை ஏதாவது ஒரு பக்கம் தானே கண்டுபிடிக்கணும். ஒண்ணு கிழக்கு, இல்லைன்னா மேற்கு, இல்ல வடக்கு தெற்கு. அதுனா கிழக்கும் இல்ல, அது மேற்கும் இல்ல, வடக்கும் இல்ல, தெற்கும் இல்லைன்னு எப்படி இருக்க முடியும்? இப்போ இங்க நீங்க அளக்குறீங்க 2 கூறு, ஒரு ஹைட்ரஜன் 2 மூலக்கூறு ஆக்சிஜன் இருந்தா தண்ணி. அது நீங்க இங்க பகுப்பாய்வு செய்தாலும் H2O தான். ஆர்டிக்ல போய் நீங்க பண்ணாலும் H2O தான். நீங்க வந்து அதை பாலிமெண்ட்ல கொண்டு போய் பண்ணாலும் H2O தான். அது அறிவியல். எங்க போனாலும் ஒரு ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருந்தா தண்ணீர். இது நமக்கு தெரியும். இப்ப இதே ஒரு இதுல அஸ்ஸாமில் நடந்ததுக்கும் கேரளாவில் நடந்ததுக்கும் பாண்டிச்சேரியில் நடந்ததுக்கும் இதே கருத்து கணிப்புகள் வெளியே வந்திருக்கிறது நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஒரு திசையை காட்டுது, இன்னார் தான் வருவாங்க, இங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் இழக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரே மாதிரியா வரதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி வந்தாதான் அது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் உண்மைக்கு நெருக்கமாவது இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பெய்டு வெர்ஷன்ஸ். இன்னொரு கேள்வி இருக்கு அதுக்குள்ள. நீங்க இந்த தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்குது? தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு 23ஆம் தேதி. 4ஆம் தேதி என்ன போறாங்க தெரிய போகுது இல்லையா? நடுவில் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஊடகங்களின் அகோர பசி செய்தி விற்பதற்காக, இந்த தகவல் விற்பதற்காக இருக்கிற நிறுவனங்களுக்கு கோர பசியை தவிர அதுல என்ன இருக்கு? இதனால் விளையக்கூடிய ஜனநாயக நன்மை என்ன? இப்ப கண்டுபிடிச்சு போட்டுட்டாங்கன்னா ஜிடிபி வந்து கூடிடுங்க, இல்ல நம்ம நாட்டில் இருக்கிற 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து இப்ப மட்டும் இந்த 24ஆம் தேதிக்குள்ள வந்து நம்ம கண்டுபிடிச்சு போட்டுட்டோம்னா இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து 5 லட்சமா மாறிடும், இல்ல நாட்டுல எல்லாருக்கும் ஆயுள் கூடிடும், இல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் படிப்பறிவு வந்துடும், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஊடக விளையாட்டுங்க. அதை தவிர அதுல தாண்டி உண்மைன்றதுல தேவையுமே இல்லை. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறதே வந்து கிடக்கிறத விட்டுட்டு பூனையை பிடிச்சி சேரான்னு நான் அந்த மாதிரி வேலை தான் இதுவே நான் பார்க்குறேன். இது எந்த விதமான பயணி விளைவு பொது சமூகத்திற்கோ, பார்வையாளர்களுக்கோ, ஜனநாயகத்திற்கோ, அரசியலுக்கோ இது எந்த நன்மையும் விளைவிக்க போதில்லை. இது என்னை பொறுத்த வரைக்கும் யார் வருவா யார் வரமாட்டா என்று பேசுவது அந்த கணிப்பு இருக்குல்ல, எக்ஸிட் போலா இருக்கட்டும், இல்ல அது ப்ரீ போல் இதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து தேவையற்ற வேலை, ஜனநாயகத்தை சாகடிக்கிற வேலைகள் தான். இது என்ன பண்ணும்னா ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணும். இந்த கட்சி வந்துடும் போல இருக்கேன், நாமளும் இந்த கட்சிக்கு போட்டலாம் போல ஆகுதுன்னு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணும். நான் சொல்றது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை சொல்றேன். அது எப்படி ஜனநாயகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும், அது எப்படி சரியானதா இருக்க முடியும்? அதுவே அடிப்படையில ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற செயல் தான். அது நடக்குது இங்க, அவ்வளவுதான். அதை நம்ம வருத்தப்படுறத தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. ஸோ கடந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா, கமல் அவர்கள் போட்டியிட்டாங்க. அந்த தருவாயில் இதே மாரி தான் சீமான் அவர்களுக்கு வாக்கு உடையும் அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுச்சு. ஆனா, அதற்கு மாறாக தான் நடந்துச்சு. இந்த முறையும் இந்த மாரி சொல்லப்படுது. விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் வாக்கு உடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இப்போ விஜயை விட கூடுதலாக நாம் தமிழர் கட்சி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? களம் உங்களுக்கு சாதகமா எவ்வளவு இருக்கு? விஜய் இப்ப கமல் வந்து எங்களை விட கூட வாங்குவாங்கன்னு தான் அப்ப சொன்னாங்க. நீங்க எல்லாம் பார்த்தீங்க. 2021 சொன்னது கமல் வந்து கூட வாங்குவாரு, நாம் தமிழர் கட்சி குறைவா வாங்கும்னு சொன்னாங்க. ஆனா நம்ம எண்ணி முடிக்கும் பொழுது நாம் தமிழர் தான் கூட வாங்குச்சு, கமல் வந்து குறைவா வாங்கினார். அதை நம்ம பார்த்தோம். நகர்ப்புறங்களை தவிர மற்ற எல்லாத்திலும் கிராமப்புறங்கள்ல நாம் தமிழர் கட்சி வாங்குச்சு, கூடுதலா வாங்குச்சு பார்த்தோம் நம்ம. அதே போல ஒரு வாய்ப்பும் வந்து விஜய்க்கு இருக்குது. ஆனா அது நான் கணிக்கிறது வந்து கமலுக்கும் நாம் தமிழருக்கும் இருந்தது போல ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாம நெருக்கமா இருக்கும். அதுல கொஞ்சத்துல வந்து நாம் தமிழரோ இல்ல கொஞ்சத்துல வந்து தாவேக்காவோ கூட இருக்கும்ன்றது நான் பார்ப்பேன். ஏதாவது ஒண்ணு இது திஸ் வே ஆர் தட் வே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சென்னை வந்து சாதகமா இருக்கு, கிராமப்புறங்கள்ல அதுவே கூட எனக்கு மாற்று கருத்து இருக்கு. எப்பயும் பதிவாவதை விட 24,000 வாக்குகள் கிட்ட குறைவா பதிவாயிருக்கு சென்னைக்குள்ளேயே. சென்னைக்குள்ளேயே வாக்கு வந்து எப்பயுமே பதிவாயிருக்கிறத விட குறைவா பதிவாயிருக்கா. அதோட பொருள் என்ன? அப்போ யாரும் வந்து ஆர்வமா வந்து போட்டிருந்தா எப்பயும் இருக்கிற வாக்குப்பதிவாது இருக்கணும்ல. விழுக்காட்டு அளவுல கூடியதா காட்டுது. ஆனா உண்மையில அப்படி இல்லை. விழுக்காட்டு அளவுல கூடி இருந்தாலும் எண்ணிக்கை அளவுல குறைவா தான் இருக்கு. மற்ற இடங்கள்ல கூடி இருக்குது வாக்கு எண்ணிக்கை. ஆனா சென்னைக்குள்ள அப்படி இல்லை. ஆனா ஏதோ ஒரு பேசப்படுது, பணம் இருக்கு, மீடியா வந்து ஹையர் பண்ணிக்கிறாங்க, எல்லா நேரமும் வந்து மீடியாக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதனால அவர் நினைச்ச நேரத்தை செய்தியை வெளியிட முடியுது, நினைச்ச கருத்துருவாக்கத்தை செய்ய முடியுதுன்றதை பார்க்கறத தவிர அதுல உண்மை இருக்கிறதா எனக்கு அதுல படலை.
நிச்சயமா நாம் தமிழர் கட்சி கூடுதல் வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் என் மனதுக்கு படுது. ஏன்னா அதோட உழைப்பு, அது அரசியல் வெளியில செலுத்தி இருக்கிற நேரம், தாவேகாவினர் செலுத்தி இருக்கிற நேரம், அவர்கள் பேசியிருக்கிற பேச்சுக்கள், இதெல்லாம் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால திரைக்கவர்ச்சி இங்க இருக்கத்தான் செய்யுது. மக்கள் சினிமாவுக்கு மூழ்கி தான் இருக்கிறாங்க. நடிகர்களை வந்து கடவுளர்கள் போல காலில் விழுந்து வணங்க தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்காக உயிரை செத்து போக தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் மீது வெறி கொண்டு, காதல் கொண்டு சில பேர், பித்து கொண்டு சில பேர், உன்மத்தம் கொண்டு சில பேர் இருக்கிறாங்க. அது அருவருக்கத்தக்கதான் என்றாலும் இருக்கிறது என்கிற உண்மையை வந்து நாம மறுக்க முடியாது. அப்ப அதன் அடிப்படையில், அந்த காரணங்களின் அடிப்படையில், இந்த முட்டாள்தனங்களின் அடிப்படையில் விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு வாக்கு வங்கிக்கு வரலாம், கூட வரலான்றதுக்கு அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சார். எங்க நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி.